ஸ்ரீமாத்ரே நமக. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஏற்கனவே நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், ஆண்டு பெயர்ச்சி பலன்கள் வெளியிட்டோம். எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து ரொம்ப பேர் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்குலாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. கும்பராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கும்பராசிக்கு இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது கும்பராசியிலே இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால ஜென்ம சனிம்பாங்க. கோபம், எரிச்சல், பதட்டம், தூக்கமின்மை, செரிமான கோளாறுகள், மந்தத்தன்மை ஏற்படும். சில காரியங்கள் செய்யும்போது இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இரு மனதோடையே நம்ம செய்வோம். இது செய்யலாம் வேண்டாம், இது செஞ்சால் நல்லதா கெட்டதா என்ற குழப்பங்களிலே செய்வாங்க. அதனால் கும்பராசிக்காரங்க இந்த மார்கழி மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் அமர்ந்திருப்பதனாலும் சில ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படும். குறிப்பாக தோல் சம்பந்தமான உபாதைகள், நரம்பு சம்பந்தமான உபாதைகள், இரத்தம் சம்பந்தமான உபாதைகள், ஜீரண சம்பந்தமான கோளாறுகள், முடி உதிர்வு, சில பெயின், உடம்போட வலிகள் ஏற்படும் அப்படின்ட்டு இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு சரிவிகிதமான உணவு, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நாம் எடுக்க வேண்டும். பணம் யார்கிட்டையாவது கொடுக்கும்போதோ வாங்கும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் பெரும்பாலும் நம்பக்கூடாது. யாரையும் நம்புவதால் நமக்கு ஏமாற்றங்கள், இழுபறிகள் ஏற்படும். குறிப்பாக அரசுக்கு வேலை வாங்கி தரேன், அரசாங்கத்தில் இல்லை வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது நம்மகிட்ட பணம் பறிப்பதற்கோ நம்முடைய மதியை மயக்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதே போல் போக்குவரத்துகள் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம், பொருட்கள் எங்கேயாவது வச்சுட்டு நமக்கு ஞாபக மறதி தேடுவதற்கான இருக்கும். அதனால் ரொம்ப ஞாபகமாக ஒவ்வொரு பொருளையும் கரெக்டான இடத்துல வைத்து கரெக்டாக எடுப்பது நன்மை தரும். இந்த கும்பராசி சேர்ந்த பெண்களுக்கு சில உடல் உபாதைகள், நரம்பியல் சார்ந்த கோளாறுகள், கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் ஏற்படும். அந்த மாதிரி ஏதாவது சிறு கோளாறுகள் வந்தால் அதுக்கு என்ன ஏதுன்னு உடனே வைத்தியம் பார்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படும். அதனால் ஒரு தடவை படித்தவொடனே ஞாபகமாக இருக்குன்னு நம்பிடாம 2-3 தடவை அதை எழுதி பார்க்குறது, மறுபடியும் திரும்பி 2-3 தடவை படிக்கிறது, ரீகால் பண்ணுறது ரொம்ப நன்மையை தரும். இந்த கும்பராசி சேர்ந்தவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க புதிதாக ஏதாவது தொழில் முதலீடுகளோ, புதிய தொழில் ஆரம்பிக்கிறோம் இல்லை தொழிலை விரிவுபடுத்துகிறோன்னா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து, பதறாமல் யோசித்து முடிவெடுத்து செய்யணும். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே சனியோட தாக்கம் இருக்கிறது. இந்த சனியோட தாக்கம் நீங்குவதற்கு விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சனிக்கிழமை அன்று விநாயகர் வழிபாடு செஞ்சிங்கன்னா காரிய தடைகள் நீங்கும். அதே போல் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சிங்கன்னா உடல் வலிமை மற்றும் மன வலிமை ஏற்படும். அதில் சனியோட தாக்கம் நீங்குவதற்கு மட்டும் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் யாருமே லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதில் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் லைக் பண்ணால் தான் நாங்கள் பார்க்க முடியும். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. தெய்வீக பொருட்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, அதுபோக கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, விஷ்ணு சக்கரம், வாஸ்து யந்திரங்கள், குரு யந்திரம், மகாலட்சுமி யந்திரம், ஆடலா சோவிகள், ராஜசோழி, மகாலட்சுமி சோழி, கௌரி சோழி, இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள். குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி, வெள்ளை குன்றிமணி, கருப்பு குன்றிமணி, இப்படி தெய்வீகமான பொருட்கள், ராசி கற்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள்
நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து, பூஜைகள் செய்து, சுத்திகள் செய்து, பூஜை செஞ்சு அதுக்கு உரி ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.